கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நாட்டை நாம் ஒரு வரலாறை எடுத்து பார்க்கலாம். ஈராக் நாட்டிலே நஜ்முத்தீன் அய்யூபி என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு அரசர், அவர் ஒரு ஆளுநர். அவர் நீண்ட காலமாக திருமணம் முடிக்கவில்லை. அவர் முடிக்காததை பார்த்துவிட்டு அவர்களுடைய சகோதரர் கேட்டாராம், ஏன் திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க என்று. எனக்கு தகுந்த பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னார். அவர் கேட்டார், உங்களுக்கு தகுந்த பொண்ணு என்ன வேணும்னு கேட்டாரு. அவர் சொன்னார், நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தகுந்த பொண்ணு எப்படி வேண்டும் என்று சொன்னால், அந்த பொன் அழகாக இருக்கணும் என்பது அவசியம் இல்லை. அந்த பொன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், மார்க்கம் தெரிந்தவளாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்தால் நாளை மறுமையிலே நான் செல்லும் பொழுது அவளுடைய கையை பிடித்துக் கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அவளால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தையை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், ஒரு வீரனாக வளர்க்க வேண்டும். அவன் வீரனாக ஆகி குதிரையிலே அவன் பயணம் செய்யக்கூடிய குதிரை வீரனாக ஆக வேண்டும். ஆகியதற்கு பின்னால் பைத்துல் முகத்தஸை அவன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் அதை கேட்டுவிட்டு, இந்த பொண்ணை நான் எங்க போய் தேடுறதுண்டாங்க. கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அவர்கள் அங்கே ஈராக்கிலே ஒரு பள்ளிவாசலிலே அவர்கள் தொழுவதற்கு போனார்கள். நஜ்முத்தீன் அய்யூபினுடைய சகோதரர் தொழுகைக்காண்டி போனார். அங்கே ஒரு இமாம் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து முறையிட்டுக் கொண்டிருந்தாள், எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேண்டும். அந்த அம்மாட்ட கேட்டாங்க, உனக்கு தான் நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேனே, நீ ஏன் வேணான்ட்டேன. அந்த மாப்பிள்ளைக்கு எனக்கும் சரி வராதுன்ட்டாங்க அந்த அம்மா. நான் நினைப்பது போன்ற மாப்பிள்ளை இல்லை, நான் எப்படி நினைக்கிறேனோ அது போன்ற மாப்பிள்ளை அல்ல அது. அவர் அந்த மாப்பிள்ளை அல்ல, நீ என்ன நினைக்கிறாய் என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கப்படுகிறது. நாளை மறுமையிலே அவர் உலகத்திலே சாலிகாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நான் சொர்க்கம் போக வேண்டும். அவன் மூலமாக நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த பிள்ளையை நான் நல்ல முறையிலே வளர்த்து வீரனாக்க வேண்டும், குதிரையை சவாரி செய்யக்கூடிய வீரனாக ஆக்க வேண்டும். அவன் பிறந்து வீரனாகி பைத்துல் முகத்தஸை அவன் வெற்றி பெற வேண்டும் என்ற நிய்யத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சரியான மாப்பிள்ளை ஒருவர் கிடைத்து விட்டார். அவரோடு அவர்களை இணைத்து வைக்க வேண்டும் என்று இணைத்து வைத்தார்கள். இந்த இரண்டு பேர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் அய்யூப் அன்சாரி என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய முதலிலேயே பைத்துல் முகத்தஸை வெற்றி பெறுவதற்கு சிலுவை போர் என்று நடந்ததல்லவா, அதிலே முதலாக தலைமை பொறுப்பேற்று வெற்றி பெற்றவர்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம் வாழ்க்கை எல்லாம் சரியாக மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிகும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ